அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், 3 விஷயத்தை தாமதப்படுத்தக் கூடாது. 3 விஷயத்தை தாமதப்படுத்தக் கூடாது. முதலாவது, தொழுகையுடைய நேரங்கள் வந்துவிட்டால் உடனடியாக தொழுகைகளை முடித்துக் கொள்ள வேண்டும். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. அந்தந்த நேரத்தில் தொழுகை வந்துவிட்டால் தொழுகை கலா செய்யக்கூட உடனடியாக தொழுகைகளை நிறைவேற்றி விட வேண்டும். இரண்டாவதாக சொன்னார்கள், ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ சாலிகான மணப்பெண் கிடைக்கப்பட்டு விட்டால் அல்லது சாலிகான மன ஆண் கிடைக்கப்பட்டு விட்டால் உடனடியாக நிக்காவை முடித்து விட வேண்டும், தாமதப்படுத்தக் கூடாது. மூன்றாவது, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இறந்து விட்டால் அந்த ஜனாசாவை அதிக நேரம் இந்த பூமிக்கு மேலே வைக்க கூடாது, உடனடியாக அடக்கம் செய்து விட வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், ரொம்ப நேரம் அது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வருவதற்காக வேண்டி தப்பான விஷயம் அல்ல, நியாயமான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் கூட ஷரியத்து சொல்கிறது, அந்த ஜனாசா நீங்க ரொம்ப நேரம் வைக்கும் போது ஜனாசாவுடைய அந்த சூடுகள் குறைந்து உடல் குளிராகி ஒவ்வொரு உறுப்புகளும் விரைச்சு போயிடும். இப்ப அதுக்காக நம்ம என்ன செய்யறோம், ஃப்ரிட்ஜர்ல வைக்கிறோம். ஃப்ரிட்ஜ்ல வைப்பதை கூட தவிர்த்துக் கொள்வது நல்லது. இருந்தாலும் கூட நபிகளார் கூறுகிறார்கள், 3 விஷயத்தை தாமதப்படுத்த வேண்டாம். உடனடியாக செய்கின்ற பொழுது அதற்குரிய பலன்களை பாய்தாக்களை அல்லாஹ் அதிகம் கொடுப்பதாக நபிகளார் கூறுகின்றார்கள். இந்த 3 விஷயத்தை பின்பற்றுகிற தௌஃபீக் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.